இது போல நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட மக்களும். இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ. இந்த துஆவை வைத்துத்தான் நீங்க என்ன செய்யணும், அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், அல்லது 2 கரங்கள் ஏதித்தான் தௌபா செய்யணும், அல்லது 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தான் தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் குர்ஆன்லையும் சுன்னாலையும் என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை. சில சுன்னத்தான வழிமுறைகள் உண்டு, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் தௌபாவுக்கு நீங்க உதுவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னாதான் தௌபான்னு ஆகல. ஒரு மனிதன் மனவேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பி அதாவது மனவேதனைப்பட்டு கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நியத்தோடையும் திருப்பி இது கூட செய்ய மாட்டேன் எண்ணத்தையும் இறைவன்ட்ட அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்யறாருன்னு அர்த்தம். பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு, உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது, வேதனைப்படுறாரு, திருப்பி உடனே இந்த பாவத்தை நான் இதுக்கு போற செய்தல் என்ன முடிவெடுக்கிறாரு, இதுக்கு பிறகு நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் முடிவெடுக்கிறாரு. அப்ப இறைவன்ட்ட உருகி மண்டாடுறாரு, யாழ்லா என்னை மன்னிச்சிரு, யாழ்லா என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்யறாரு, இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா. அது என்ன செய்யணும், தௌபா. ஆனா தௌபாவை எப்ப என்ன செய்யணும், யுக்கர்ரு திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும். ஆனா இதே தௌபா, தௌபாவுடைய அதாவது நீங்க குறைஞ்ச லெவலில் கடைபிடிக்கிறது இதான். அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுன்னத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒரு பாவம் செய்து விட்டு வுதுவெடுத்து அந்த வுதுவை அழகான முறையில செய்து 2 ரக்காத் தொழுது லா யஸ்ஹு, அதுல மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி வலா யுஹத்திஸு நஃப்ஸஹு, தண்ட மனசோட பேசிக்கொள்ளாம, அதாவது வேற வேற கதைகள்ல மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் 2 ரக்காத் அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான், அதுல மன்னித்து விடுகிறான். எதன் மூலம், இவர் இந்த செய்த 2 ரக்காத் அந்த உருக்கத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்த அந்த துஆல சய்யிதுல் இஸ்திக்ஃபார் எது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா ஹதிக வ வஅதிக மஸ்ததஅது. அழகான துஆ. அது இறைவனோடு செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்துல விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய்ய என்று சொல்லி இறைவன்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதை இந்த மன வலி இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்றது, திருப்பி செய்ய மாட்டேன்ற எல்லாமே என்ன செய்யல இருக்குது. இது ஒரு சிறந்த துஆ. நீங்க அரபுல ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு துஆ இந்த துஆ. அது அல்லாம தௌபா என்ற ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தால் சாதாரணமா ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து இறைவன்ட்ட உருகிறது, கண்ணீர் வடிக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை, அது உயர்ந்த ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனியாக இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் விடுறாரு, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான்னு வருது. உயர்ந்த நிலை. ஆனா நிபந்தனை அல்லது, அது உயர்ந்த நிலை. ஒரு மனிதனுடைய அந்த அதாவது அவனுடைய இறைவன் மீதுள்ள அவருக்குள்ள நெருக்கத்தை அதை என்ன செய்யுது, காட்டுது. எனவே தௌபா என்றதுக்கு இதுதான் நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு முறை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவத்தை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க ரசூலுல்லாஹ் நிறைய வழிகள் சந்திக்கிறாங்க. அதுல ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை அல்லது அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், யா அல்லாஹ் என்ன அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தௌபா. யார் கேட்ட தௌபா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அதாவது லா இலாஹ இல்லா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ தூய்மையான நான் அநியாயக்காரன், இது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்வது. இது போன்ற வார்த்தைகள், அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அதுபோல அன்றாட சொல்ல முடிஞ்சது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஃபிக்ஹு தௌபா, இந்த தௌபாவை சிறந்த முறையில் புரிந்து அன்றாடம் அல்லாஹ்வுக்கு முன்னால பச்சாபப்பட்டு மீண்டு அடிக்கடி இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹைரை துன்யா வல் ஆখিরা, இந்த உலக மறுமையுடைய எல்லா ஹைரையும் தன் பக்கம் மீளுவதில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி